சேனல் இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து சென்னை ஏரோ அப்படின்னு சொல்லலாம். மற்ற 2 ஏரோவுக்கு வந்து ட்ரைனிங் முடிஞ்சு கிட்டத்தட்ட ரிசல்ட்டு ஃபிசிக்கல் எல்லாம் முடிஞ்சு ட்ரைனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் வந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏஆர்ஓ ப்ளஸ் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதர் இது ஜிடி ட்ரேட்ஸ்மேன் டெக்னிக்கல் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு மட்டும் இன்னும் வந்து செலெக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜனவரி மந்த் வந்து லாஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க அஃபீஷியலாக முன்னாடி. இப்போ அந்த டேட்டை வந்து அவங்க செலெக்ஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க சம் ரீசன்ஸ்னால. அது என்ன ரீசன்ஸ் வந்து நமக்கு பர்டிகுலராக தெரில. இப்போ அந்த டேட்டை பார்த்து வந்து பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் வந்து எப்போ அடுத்து 2025க்கான செலெக்ஷன்ஸ் இருக்குல்ல எல்லா இயருக்கும், அது வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவோடு வந்து பார்ப்போம். இந்த இதுக்கான செலெக்ஷன்ஸ் பொறுத்தளவில் அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை 5 பிப்ரவரி டு 15 பிப்ரவரி இது ஃபிசிக்கல் வந்து நடக்க போகுது. இதுக்கான டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் ஹால் டிக்கெட் டேட்லேருந்து, அதாவது 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட் joinindianarmy.net.in அந்த வெப்சைட்டில் வந்து பர்டிகுலராக வந்து அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. இந்த இதில் வந்து 29ஆம் தேதி அவங்க வந்து ரேலியை வந்து போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி அவங்க அஃபீஷியல் நோட்டீஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை சேஞ்ச் த ரேலி ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு த ரெக்ரூட்மெண்ட் ரேலி ஃபார் ஷார்ட் லிஸ்ட் அக்னிவீர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆர்வான கேண்டிடேட்டை வந்து ஜிடி டெக்னிக்கலு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோட் கீப்பர் 10th ட்ரேடு அப்படின்னு சொல்லிட்டு அக்னிவேர் 10th ட்ரேடு 8th இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் குவார்ட்டர் சென்னைக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மா. இந்த ஏஜுக்கெலாம் வந்து 19 to 25 வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 23 வயசு வரை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஜோனுக்கான 2024-25 வில் பி கண்டக்ட் வந்து ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் வந்து நடக்க போகுது. பேரறிஞர் அண்ணா ஸ்டேடியத்தில் காஞ்சிபுரத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்க. டேட்டு வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிட்டாங்க 5 பிப்ரவரி to 15 பிப்ரவரி. அதுக்கப்புறம் மேற்படி விஷயங்களை வந்து நீங்கள் joinindianarmy.net.in ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழித்து வந்து அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இன்னும் செலெக்ஷன் போஸ்ட்போன் பண்ண தெரியலைன்னா, சப்போஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்க சென்னை ஆர்ஓவாக இருக்கட்டும், நம்ம நார்மலான எல்லா ஜோன்லேயும் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருச்சி இவங்க இருக்கக்கூடிய அந்த நர்சிங் அசிஸ்டண்ட்டு சிப்பாய் ஃபார்மா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் வந்து இந்த நோட்டீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும்னு ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மார்ச்சில் ஸ்டார்டிங்கில் கூட நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அதை விட்டாங்கன்னா ஒரு 1 மந்த் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 1 மந்த்லேயே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 1 மந்த் ஆகுது, 2 மந்த் தான் கேப், ரொம்பலாம் இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் கூட கொடுப்பாங்க. அது வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து ஒவ்வொரு இதுக்கான ஷெடியூல் பிடிஎஃப் வந்து விட்டுருவாங்க. இந்த வந்து காஞ்சிபுரம் வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நண்பர்கள் யாரும் நல்லா ஃபிசிக்கல் எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து மெசேஜ் சொல்லுங்கள். நல்லா வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள். டேட் வந்து எக்ஸ்டர்னான ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ஏதாவது எப்படி டிலே ஆகி போயிட்டே இருக்குன்னு. உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய ப்ராக்டிக்ஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அக்னிவேர் ஜிடியில் வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கண்டிப்பாக ஆகணும். ஏன்னா வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஒரு ஜோனுக்கு அவ்வளோதான் எடுக்கிறாங்க. ஒரு சில ஜோனில் வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க, ஒரு சில ஜோனில் வந்து கம்மியாக தான் எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முன்னாடி அஃபீஷியலாக முன்னாடி சொன்னது இந்த டேட்டில் வந்து நடத்த போகிறோம். இப்போ வந்து அது போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸு மென்ஷன் பண்ணுறங்காண்டி தான் இந்த இதை வந்து ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம் வந்து ஓகே ஆயிடுச்சு.
பேரறிஞர் அண்ணா ஸ்டேடியத்தில் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து நடக்க போகுது. இந்த டேட்டுக்கு பதிலாக தான் 5 to 15 பிப்ரவரியாக வந்து சொல்லிட்டாங்க. டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை சென்னை, திருவாரூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருவள்ளுவர், திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஜோன், அதாவது வந்து நம்ம எல்லா ஏரியாவுடைய ஜோன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரியை சேர்த்து நம்மளுடைய ஜோனில் வந்து ஏஆர்ஓ திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, இந்த 3 ஏஆர்ஓவில் உள்ள சோல்ஜர், டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் சிப்பாய், ஃபார்மா, இந்த 2 கேட்டகரியில் மட்டும் லாஸ்ட்டாக வந்து காஞ்சிபுரத்தில் வந்து எல்லாருக்கும் நடக்க போகுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும். இது செலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டில் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து மார்ச்சில் வந்து ட்ரைனிங் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்ச் ஸ்டார்டிங் அல்லது எண்டில் அடுத்த செலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஹால் டிக்கெட் வந்தோடனே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.